அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு, நமது பார்வையை பாதுகாப்போம். உண்மையான இறை நம்பிக்கையாளர்களிடம் இருக்க வேண்டிய பல்வேறு பண்புகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் விவரித்துள்ளான். அவற்றில் மிக முக்கியமான ஒன்றுதான் நம்முடைய பார்வையை பாதுகாப்பதாகும். இந்த மனித சமுதாயம் ஒழுக்க வீழ்ச்சியடைவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணி பார்வையை தவறான முறையில் பயன்படுத்துவதாகும். இதன் காரணமாகத்தான் இறை நம்பிக்கையாளர்களான ஆண்களும் பெண்களும் தங்களின் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என இறைவன் தன் திருமறையில் கட்டளையிடுகிறான். இறைவனின் கட்டளை, முஹம்மதே, தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்பை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு கூறுவீராக. இது அவர்களுக்கு பரிசுத்தமானது. அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன். தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 30. தங்களின் பார்வையை பாதுகாத்துக் கொள்வதுதான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பரிசுத்தமானது என மேற்கண்ட வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஏனென்றால் இன்றைக்கு விபச்சாரம், கற்பழிப்பு போன்ற பல்வேறு பெரும் பாவங்களுக்கு அடிப்படையாக திகழ்வது பார்வைதான். இன்றைய உலகில் பத்திரிகைகள் வாயிலாகவும் ஆபாச புத்தகங்கள் வாயிலாகவும் தொலைக்காட்சி பெட்டிகளின் வாயிலாகவும் இணையதளங்களின் மூலமாகவும் பல்வேறு விதமான ஆபாச காட்சிகள் வெளியிடப்படுகின்றன. அழகிய பெண்களின் அரைகுறை ஆடையுடன் கூடிய காட்சிகள் காட்டப்படுகின்றன. சாதாரண செய்தி பத்திரிகைகள் முதல் வார இதழ், மாத இதழ் போன்ற எந்த ஒரு பத்திரிகையும் இதற்கு விதிவிலக்கல்ல. அனைத்து இதழ்களிலும் இது போன்ற ஆபாச படங்கள் வெளியிடப்படுகின்றன. ஆபாச படங்களை வெளியிடாத பத்திரிகைகளின் விற்பனை கூட குறைந்து விடுவதால் விற்பனைக்காகவே இது போன்ற காட்சிகளை அதிகம் வெளியிடுகின்றனர். கிரிக்கெட் என்ற விளையாட்டை சாதாரணமாக பார்ப்பதில் தவறில்லை என்று நமக்கு நாமே ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு அதனை பார்த்து வருகின்றோம். ஆனால் அந்த விளையாட்டின் மத்தியில் அரைகுறை மங்கைகளை ஆடவிட்டு காட்டுகின்ற காட்சிகளும் அதிகம் இடம்பெறுகின்றன. இடையிடையே காட்டப்படும் விளம்பரங்களில் கூட ஏராளமான அரைகுறை காட்சிகள் காட்டப்படுகின்றன. இவற்றை பற்றி நாம் யாரும் சிந்திப்பதில்லை. இளைஞர்கள் பலர் இது போன்ற தவறான காட்சிகளின் காரணமாக தங்களுடைய மனதை அலைவாய விடுகின்றனர். இதனால் அவர்களுடைய கல்வி தரம் குறைகின்றது. வாழ்க்கையில் எந்த ஒரு துறையிலும் ஈடுபாடில்லாமல் தவறான பாதையில் சென்று தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சீரழித்து விடுகின்றனர். இன்றைய உலகில் மிக வேகமாக பரவி வரும் எய்ட்ஸ் போன்ற கொடிய நோய்களுக்கு அடிப்படை காரணம் தவறான உடல் உறவுதான் என்றாலும் அத்தகைய தவறான உறவை தூண்டக்கூடிய மிக முக்கியமான காரணி ஆபாச காட்சிகளை பார்ப்பதுதான். மார்க்கத்தின் எச்சரிக்கை. இதனால் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தவறான காட்சிகளை பார்ப்பதை கூட விபச்சாரம் என்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.